இலங்கையில் இப்பொழுது அதிகமாக சிறுநீரகங்கள் கிட்னி நோயால அதிகமான மக்கள் பாதிப்படைந்திருக்கிறாங்க. நிறைய பேருக்கு டாக்டர் இதுல விளக்கம் இல்லாம இருக்கிறாங்க. இந்த நோயால எவ்வாறான தாக்கங்கள் நாளடைவில் வரும், இந்த நோயை எப்படி கட்டுப்படுத்தலாம் என்று குழப்ப நிலையில் இருக்கிறார்கள். இந்த நோய் அதிகமாக எதற்காக வருகிறது, எந்த வயதினருக்கு அதிகமாக இந்த நோய் கிட்னி சிறுநீரகங்கள் பாதிப்படைகிறது என்று ஒரு சிறிய விளக்கம் தாருங்கள். நீங்கள் கூறியது போன்று சிறுநீரக நோய்களால் பாதிக்கப்படுகின்ற எண்ணிக்கை இலங்கையிலும் உலகத்திலும் அதிகரித்து கொண்டு போகின்றது. சிறுநீரகம் பாதிப்பதற்கான முக்கிய 2 காரணிகள் இலங்கையிலும் சரி உலகத்திலும் சரி இரத்த அழுத்தம் என்று சொல்லப்படுகிற ஹை பிளட் ப்ரெஷர், மற்றது நீரிழிவு என்று சொல்லப்படுகின்ற டயபெட்டிக். இந்த 2 தான் முக்கியமான 2 காரணங்கள். நீங்கள் எடுத்துக்கொண்டால் சாதாரணமாக 80% நோயாளிகள் இந்த 2ல் ஏதாவது ஒன்றில் காரணமாக சிறுநீரக பாதிப்புக்கு உட்படுகின்றார்கள். இதை விடவும் இதற்கான முக்கிய காரணம் எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள். நான் ஃபாஸ்ட் ஃபுட்னு சொல்லப்படுற உணவு பழக்க வழக்கங்கள், மற்ற செடென்டரி லைஃப்னு சொல்லுன்ற அதாவது எங்களுடைய வாழ்க்கை முறை மேசையில் போய் இருந்து நாங்கள் ஓடி ஆடி வேலை செய்வது குறைவாக இருக்கிறது. அப்படியான காரணங்களினால் இரத்த அழுத்தமும் நீரிழிவு நோயும் அதிகமாக ஏற்படுகிறது. இந்த இரத்த அழுத்தம் நீரிழிவு சரியான முறையில் கட்டுப்படுத்தப்படாவிட்டால் அவை என்னன்னு சொன்னால் சிறுநீரக பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இதுதான் முக்கியமான காரணம். இதை விட வேறு காரணங்கள் இருக்குன்னு சொன்னால் சிறுநீரக அலர்ச்சி என்று சொல்லுகின்றோம், அதாவது நெஃப்ரைட்டிஸ் சொல்கிறோம், குரோனிக் நெஃப்ரைட்டிஸ், குளோபுலர் நெஃப்ரைட்டிஸ், அந்த மாதிரியான நோய்கள். மற்ற சிறுநீரகத்தில் ஏற்படுகின்ற கற்கள் அதை ஒழுங்காக அதாவது அதற்கான நிவாரணம் பெறப்படாவிட்டால் அவைகளும் நீண்ட காலத்துக்கு அவைகள் திரும்பி வரும்போது அவை சிறுநீரகத்தை பாதிக்கின்றன. இதுதான் முக்கியமான காரணம். இதை விட சின்ன சின்ன வேறு காரணங்கள் இருக்கிற சில பிள்ளைகளுக்கு இப்படியானவர்களுக்கு சாதாரணமாக சிறுநீரக பாதிப்பு ஏற்படுவது ஒரு 30 வயதுக்கு பிறகு, அதாவது 30-35 வயதுக்கு பிறகு தான் ஏற்படுகிறது என்று சொன்னால் இப்படியானவர்கள் தான் சிறுநீரக பாதிப்பு இரத்த அழுத்தம் காரணமாகவும் நீரிழிவு நோய் காரணமாகவும் ஏற்படுகிறது. எனவே இதுதான் சாதாரணமான வயது 30-35 வயதுக்கு பிறகு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவான மக்களுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு ஏற்படாத குளோபுலர் நெஃப்ரைட்டிஸ் சொல்லுவோம், நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். அப்படியான நோய்கள் சின்ன குழந்தைகள் பிறந்த குழந்தையிலிருந்து ஒரு 4-5 வயது குழந்தைகளுக்கு வரக்கூடியதாக இருக்கிறது. அவர்களுக்கு வருகின்ற காரணம் வித்தியாசமான காரணம். அந்த காரணங்கள் பெரிதாக எண்ணிக்கை பெருசாக மாறுபடுவதில்லை. ஆனால் இரத்த அழுத்தம் நீரிழிவு காரணமாக ஏற்படுகின்ற சிறுநீரக பாதிப்புகள் தான் அதிகமாகிக் கொண்டு வருகிறது.